ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಶ್ರೀ ಅಡ್ವೊಕೇಟ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜ್ಯೋತಿ ಬಸು ಅಂಡ್ ಟೀಮ್ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ. தங்க சுரங்க பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற யாரும் கூட அன்ஆத்தரைஸ்ட் என்று சொல்ல முடியாது, அன்ஆத்தரைஸ்ட் என்று சொல்ல முடியாது. தங்கவயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணி சேவ் கேஜிஎஃப் கமிட்டி தலைவர்கள் இன்று கோலார் பாராளுமன்ற உறுப்பினர் மல்லேஷ் பாபு அவர்களை சந்தித்து பேசினர். இதற்காக இன்று காலை தங்கவயலில் இருந்து கார்கள் மூலம் இவர்கள் கோலார் புறப்பட்டு சென்றனர். கோலார் எம்பி மல்லேஷ் பாபு அவர்களின் தாயாரும் மூத்த அரசியல் தலைவருமான மங்கம்மா முனுசாமி அவர்களின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து கூறினர். கோலார் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மல்லேஷ் பாபு அவர்களுடைய தாயார் மங்கம்மா முனுசாமி அவர்களுக்கு 75ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா இன்று வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சேவ் கேஜிஎஃப் என்கின்ற அமைப்பை உருவாக்கிய பிறகு தங்கவயலுடைய பல்வேறு பிரச்சனைகளை பாராளுமன்ற உறுப்பினரை சந்திப்ப வந்தபோது எங்களுக்கு இன்முகத்தோடு அழைத்து அந்த தங்க நகர் தொழிலாளர்களுடைய அந்த இன்னல்களை புரிந்து கொண்டு அவருடைய மகனை தங்கவயலுக்கு அனுப்பி சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்ததற்கு காரணமாக இருந்த அந்த அம்மையாருக்கு ஒரு நன்றி காணிக்கை செலுத்துவதற்காக வந்தோம். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு ஜிம்கானா மைதானத்தை இன்றைக்கு விரைந்து சீர்படுத்தி வருகிறார்கள். அதை இன்னும் விரைவாக நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை கூட அவருக்கு வைத்திருக்கின்றோம். அதே மாதிரி பிஜிஎம்எல் மருத்துவமனையை உடனடியாக புனரமைப்பு செய்வதற்காக அவருக்கு முக்கியமான கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். தங்க சுரங்க பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற யாரும் கூட அன்ஆத்தரைஸ்ட் என்று சொல்ல முடியாது. அவர்கள் எல்லாரும் பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பாரம்பரியம் என்பதால் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் வீடு சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரே கோரிக்கையை இன்றைக்கு நாங்கள் அவர் முன்பில் வைத்திருக்கின்றோம். எங்களோடு ஜேடிஎஸ் இயக்கத்தினுடைய தலைவரும் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய செயலாளருமான மரியாதைக்குரிய முன்னாள் நகரமன்ற தலைவர் தயானந்தா அவர்களும் மாலை சால்வை அணிவித்து அவருக்கு கௌரவம் செலுத்தினார். ಇಂದಿನ ದಿನ ನಮ್ಮ 75 ವರ್ಷದ ಹುಟ್ಟುಹಬ್ಬ ದಿನಾಚರಣೆಯನ್ನು ಇವತ್ತು ನಮ್ಮ ಮಂಗಮ್ಮ ಮುನ್ಸ್ವಾಮಿಯವರು ನಮ್ಮ ತಾಯಿಯವರು ಸಮಾರಾಧ ಅವರು ಇವತ್ತು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ಇವತ್ತು ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಹಾಗೂ ಜಾತ್ಯತೀತ ಜನತಾದಳದ ಪಕ್ಷದ ನಾಯಕರು ಮುಖಂಡರುಗಳು ಮತ್ತು ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ನ ಎಲ್ಲ ಮುಖಂಡರುಗಳು ಇವತ್ತು ಜ್ಯೋತಿ ಬಾಸ್ ಅವರ ಅಧ್ಯಕ್ಷತೆಯಲ್ಲಿ ಮತ್ತು ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷತೆಯಲ್ಲಿ ಇವತ್ತು ಬಂದವರಿಗೆ ಒಂದು ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ನಮ್ಮ ಆರ್ಥಿಕ ಶುಭಾಶಯಗಳನ್ನ ತಿಳಿಸಿ MP ಅವರನ್ನು ಭೇಟಿ ಮಾಡಿ MP ಅವರ ಕಡೆಯಿಂದನೂ KGF ಏನೇನು ಅನುಕೂಲ ಆಗಬೇಕು ಆ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಅವರನ್ನು ಮನವಿ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. ಅದೇ ರೀತಿ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಅತಿ ಹೆಚ್ಚಿನ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನಾಗಲಿ KGF ಬಗ್ಗೆ ಆಗಲಿ ಆದಷ್ಟು ಅವರು ಮುತುವರ್ಜಿ ವಹಿಸಿ KGFನ ಜನತೆಗೆ ಒಳ್ಳೆಯ ಅನುಕೂಲ ಮಾಡಬೇಕು ಮತ್ತು ಇದೇ ರೀತಿ ಮುಂದಿನ ದಿನಗಳನ್ನು ಅವರು 5 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅವಧಿ ಇದ್ರೇನೂ ಸರಿ ಆದ್ರೂ KGFನಲ್ಲಿ ಬಡತನದ ಒಂದು ರೇಖೆ ಹೆಂಗಿದೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಅವರು ಆಧರಿಸಿ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ KGFನಲ್ಲಿ BGML ಮನೆಗಳನ್ನ ಅವರವರಿಗೆ ಸ್ವಂತ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕು. ಅದೇ ರೀತಿ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಗರಸಭೆ ಚುನಾವಣೆಯೂ ಇದೆ. ಇಂಥ ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಅವ್ರು ಭಾಗಿಯಾಗಿ ಪಕ್ಷವನ್ನು ಒಂದು ಕಡೆ ಬಲಪಡಿಸಬೇಕು. ಅದೇ ರೀತಿ ಸೇವ್ ಕಂಪ್ನಿ ಯುನೈಟೆಡ್ ಏನು ಫ್ರಂಟ್ ಇದೆ ಇವತ್ತು ನಮ್ಮ ಒಡನೆ ಸೇರಿ ಅವರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಅವರು ಏನು ಕೋರಿಕೆಗಳು ಇಟ್ಟನೋ ಆ ಕೋರಿಕೆ KGF ಜನತೆಗಾಗಿ ಇಡುವಂಥ ಕೋರಿಕೆಗಳಾಗಿರ್ತದೆ. ಆದ್ದರಿಂದ ಆ ಕೋರಿಕೆಗಳನ್ನು ತಾವು ನೆರವೇರಿಸಬೇಕು ಅಂತ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ KGFನ ಎಲ್ಲ ನಾವು ಬಂದಿರುವ ಎಲ್ಲ ಮುಖಂಡಗಳು ತಮ್ಮಲ್ಲಿ ವಿನಂತಿ ಮಾಡ್ತೀವಿ. ವಿಶೇಷವಾಗಿ ನಮ್ಮ ಕನ್ನಡ ಮತ್ತು ಸಂಸ್ಕೃತಿ ಇಲಾಖೆಯ ಸಹಾಯಕ ನಿರ್ದೇಶಕ ಶ್ರೀ ಟಿ.ಎಸ್. ರವಿಕುಮಾರ್ ಅವರು ಬಿಜೆಪಿ ಮುಖಂಡರ ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಶ್ರೀ ಅಡ್ವೊಕೇಟ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜ್ಯೋತಿ ಬಸು ಅಂಡ್ ಟೀಮ್ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ. ಅದು ವಿಶೇಷವಾಗಿ 100 ಮೆಂಬರ್ಸ್ ಬಂದಿದ್ದಾರೆ. ಎಣಿಸ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ ಸರ್ ನೀವು 100 ಮೆಂಬರ್ಸ್ ಟೀಚರ್ಸ್ ಇವತ್ತೇನು ಮುನ್ಸ್ವಾಮಿ ಪಬ್ಲಿಕ್ ಶಾಲೆ ಅಂತ ಮಾಡಿದ ಸ್ಥಳೀಯ ತಿಳಿಸಿ ಅವರಿಗೆ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಅರ್ಪಿಸಲಾಗ್ತಿದೆ.
Please, sir,